மை செகண்ட் டே ஆஃப் மை ஜேர்னல் லேர்ன் டு எக்ஸிட். ஏன் அப்படின்னு சொல்கிறேன். இது லைவ் என்ட்ரி தான் ஆக்சுவலி எடுத்தேன். இன்றைக்கி புட் சைட் தான் மார்க்கெட் டவுன் ஓப்பன் பண்ணோடனே நல்ல ஃபால் கொடுத்தான். அண்ட் 5 மினிட்ல ஒரு செட்டப் இருந்துச்சு. நான் எடுத்தேன் ட்ரேட். எடுத்துகிட்டு டார்கெட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 24 ருபீஸ் வச்சேன், அதாவது 70 ருபீஸ். பை பண்ணது பார்த்திங்கன்னா 46.95. ஒரு 15 ருபீஸ்ன்றதே ஒரு நல்ல டார்கெட் தான். எக்ஸிட் பண்ணணும். இதனால் லேர்ன் டு எக்ஸிட் அப்படின்னு நான் சொல்லலை. ஏன் அப்படின்றது வீடியோ எண்டிங்கில் உங்களுக்கே தெரியும், பாருங்கள். எத்தனை பேர் எக்ஸிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு பண்ண முடியாமல் இருக்கீங்க சொல்லுங்கள். அந்த மூமெண்ட்டில் எக்ஸிட் பண்ணாமல் இருக்கிறோம் இல்லையா, அதுதான் நம்ம பண்ணுற பெரிய மிஸ்டேக்கு. இன்றைக்கி நான் எடுத்த ட்ரேடே பார்த்தீங்கன்னா 15 ருபீஸ் ரீச் ஆனோடனே நான் எக்ஸிட் பண்ணியிருக்கணும். ஆனால் டார்கெட் வந்து கொஞ்சம் அதிகமாக, அதான் க்ரீடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதிகமாக வச்சுட்டேன். அந்த க்ரீடுன்றது வேணாம். 15 ருபீஸ்ன்றது நல்ல ப்ராஃபிட் தான். ஒரு லாட் வச்சு நம்ம ஆப்ஷன் பையிங் பண்ணுறோம். ஸோ 15 இஸ் அ குட் ப்ராஃபிட். ஆஸ் அ டே ட்ரேடர் குட் ப்ராஃபிட். என்ன ஆச்சுன்னு பாருங்கள். ஸ்டாப் லாஸ் அண்ட் 1250. அட்லீஸ்ட் ரிவர்ஸ் ஆகும்போது எக்ஸிட் பண்ணணும், அதுவும் பண்ணல. அதென் செகண்ட் ஒரு ட்ரேட் எடுத்தேன் 1300. பிரேக் ஈவன் ஆகிடுச்சு. எக்ஸிட் டு லேர்ன் கைஸ். எக்ஸிட் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இல்லை ஸ்டாப் லாஸ் அண்ட் ஆகிடுச்சுன்னா கூட ஒரு 10 நிமிஷம் சிஸ்டம்லேருந்து தள்ளி போயிடுங்க. ஓகே, பாய், தேங்க்யூ.